அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தேவதை வசிய நாள். நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கக்கூடிய மேஜிக் டே. இப்படிப்பட்ட பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல சாயங்காலம் 6 மணி 6 நிமிடங்களுக்கு இத பர்ஸ்ல வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி, அதாவது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 666ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்கள் தான் இது. இந்த நாள்ல தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அந்த வகையில இன்னைக்கு தேதி 6, மாசமும் 6வது மாசம். ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆக தான் செய்யுது. இந்த மாதிரியான போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேரு லைஃப்ல நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறதா சொல்றீங்க. அந்த வகையில இந்த நாளையும் மிஸ் பண்ணிராதீங்க. இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. இப்படி சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய 6/6ங்கிற போர்ட்டல் கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரியான அமைப்பு அடுத்த வருஷம் கூட வருமானு நமக்கு தெரியாது. திரும்பியும் எப்ப வருங்கிறதும் நமக்கு தெரியாது. அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 2வது வீடியோவும் 3வது வீடியோவும் இன்னைக்கு காலையில 6 மணி 6 நிமிடங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த 2 பரிகாரங்களையும் காலையில நேரத்துல உங்களால செய்ய முடியலனா கூட இன்னைக்கு சாயங்கால நேரத்துல நீங்க தாராளமா செய்யலாம். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி 6 நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன் இந்த 6 மணி 6 நிமிடங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லாவே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதுலயும் இந்த 6ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால சரியா 6 மணி 6 நிமிடத்தை நாம பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் குறிப்பிட்ட இந்த 1 நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணியில இருந்து 6 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க.
இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியும் அதிகம். அந்த வகையில பிரியாணி இலைய இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள்ல நாம பயன்படுத்தும் போது எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, முடிஞ்ச அளவுக்கு கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு ஜூன் மந்த்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு 100% ரிசல்ட்டை கொடுத்த டெக்னிக்கை தான் அங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன 6 மணி 6 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாலட்சுமி தாயார்கிட்டையும், பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலுக்கு பக்கத்துல 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நாம இந்த நம்பரை பயன்படுத்தி என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா நமக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். இப்படி இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோட சேர்த்து நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 1 மாசம் வரைக்கும் இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒன்னு உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பிரியாணி இலைய விட்டுருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.